சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பொதுவாக 1857 போராட்டம் என்பது வட இந்தியாவில் நிகழ்ந்தது என்றுதான் நானும் என் பள்ளி பாடப்புத்தகங்களில் படித்திருக்கிறேன். ஆனால் தென்னிந்தியாவிலும் அதன் தாக்கம் இருந்தது என்று சொன்னீர்கள். அது எந்த வகையில் இருந்தது தாயே? மகனே, வட இந்தியாவில் நிகழ்ந்ததைப் போல பெரும் போர்களாக இல்லாமல் சிறு சிறு மக்கள் போராட்டங்களாகவே அப்போது இருந்தது. அதாவது முதல் சுதந்திர போராட்டம் என்பது வட இந்தியாவோடு மட்டும் நின்றுவிடவில்லை. தென்னிந்தியாவிலும் அதன் தாக்கம் அதிகம் இருந்தது. ஆங்கிலேயர்களுக்கு எதிரான மக்கள் போராட்டங்கள் அதிகம் நடந்தன. அந்த போராட்டங்களை அடக்குவதற்கு ஆங்கிலேயர்கள் பெரும் முயற்சி எடுத்தார்கள். தங்கள் படைகளை தென்னகத்தின் கோடிக்கும் கூட நகர்த்தினார்கள். ஒவ்வொரு பகுதியிலும் அப்படி என்ன போராட்டங்கள் நிகழ்ந்தன என்பதை சொல்லுகிறேன் கேள் மகனே. வட இந்தியாவை பொறுத்த அளவில் போராட்டங்கள் குறித்து ஆங்கிலேயர்கள் எழுதி வைத்த ஆவணங்கள் நிறைய உண்டு. ஆனால் தென்னிந்தியாவை பொறுத்த அளவில் ஆவணப்பதிவுகள் குறைவுதான். அதனால்தான் போராட்டங்கள் குறித்த தகவல்களும் குறைவாகவே இந்த உலகத்துக்கு கிடைக்கிறது. ஆனால் பதிவு செய்யப்படாத சிறு சிறு போராட்டங்கள் தென்னிந்தியாவில் மிக அதிகம். 1857 சென்னை மாகாணம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது தெரியுமா? ஒருபுறம் சிப்பாய்கள் ஆயுதங்களை ஏந்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது சாதாரண மக்கள் வெறுமனே கைகட்டி கொண்டு சும்மா இருந்து விடவில்லை. அவர்களும் தங்கள் பங்குக்கு அந்த போராட்டங்களில் வலுவாக ஈடுபட்டார்கள். பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தினார்கள் என்பதை அரசின் பதிவுகளில் உள்ள குறிப்புகள் இன்றளவும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த குறிப்புகள் எல்லாமே ஆங்கிலேய அரசின் நீதிமன்ற நடவடிக்கைகள், தண்டனை பெற்றவர்களின் விவரங்கள், அவர்களுக்கான தண்டனைகள், அவர்கள் செய்ததாக சொல்லப்படும் குற்றச் செயல்கள், இப்படி அன்றைய அரசின் அடிப்படை ஆவணங்கள் மூலம்தான் இந்த உலகுக்கு கிடைக்கின்றன. 1857 சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி நிகழ்வு. அதற்கு அரை நூற்றாண்டுக்கு முன்னர் நிகழ்ந்த வேலூர் புரட்சி என்பதை சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அப்படி தென்னகமே, குறிப்பாக இந்த தமிழ் மண்ணே வட இந்தியாவுக்கு வழிகாட்டியது. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வாள் உயர்த்தி போராட்டங்களை தொடங்கியதும் இந்த தமிழ் மண்தான். ஆங்கிலேயர்கள் காலூன்றத் தொடங்கிய அந்த தொடக்க காலத்திலேயே இந்த மண்ணின் மன்னர்கள் போராடி போராடி மாய்ந்து போனார்கள். ஆனால் பின்னாளில் வட இந்தியாவில் போர்கள் நடந்தபோது இங்கே போராடுவதற்கு பெரும் மன்னர்கள் இல்லை. ஆனால் மக்கள் தாங்களாகவே களமிறங்கி அந்த போராட்டங்களை தொடர்ந்து நடத்தினார்கள். அந்த மக்களின் சக்தியை பயன்படுத்தி பெரும் போர்களை மேற்கொள்ள மாவீரர்கள் அப்போது இங்கே இல்லை. இருந்தாலும் முக்கிய தலைவர்கள் சிலர் இங்கே தோன்றினார்கள். அவர்கள் வரலாற்றில் பெரும் இடம் பெறும் அளவுக்கு பேசப்படவில்லை. அதற்கு அவர்களின் வீரதீர செயல்பாடுகளும் போராட்ட உணர்வுகளும் மிகச்சிறிய நிலப்பகுதிக்குள்ளேயே அடங்கி போனது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால்
தங்கள் பகுதி மக்களின் விடுதலை உணர்வை தட்டி எழுப்பி சுதேசியத் தன்மையை அவர்களுக்கு ஊட்ட அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் எந்த வகையிலும் குறைந்ததாக இருக்கவில்லை. அதனால்தான் ஆங்கிலேயர்கள் அவர்களை கைது செய்து பெரும் தண்டனைகள் கொடுத்து அண்டமானுக்கு அனுப்பி வைத்தார்கள். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.